சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. காரிக்கண்ணனாரே, மன்னா, தங்கள் வருகை எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. தங்களைப் போன்ற சிறந்த புலவர்கள்தான் ஒரு நாட்டின் பெருமைக்கு ஆதாரமாக விளங்குகிறார்கள். தாங்கள் சோழ மன்னர் கரிகால் பெருவளத்தார் மீது பாடிய பாடல்களின் சிறப்பால் அவர் வரலாற்றில் என்றென்றும் நிலை பெற்று விளங்குகிறார். மன்னவா, ஒருவரிடம் சிறப்பு இருந்தால்தான் அவரை பற்றி பாட முடியும். ஏதேனும் சாதனைகள் செய்திருந்தால்தான் காவியமாக வரைய முடியும். இந்த இரண்டு அம்சங்களும் கரிகால் மன்னரிடம் இருந்தன. அதனால்தான் என்னால் பாட முடிந்தது. தாங்கள் சொல்வதும் உண்மைதான். அரசே, சோழ மன்னரின் பெருமைக்கு ஈடாக தங்கள் சிறப்புகளும் சற்றும் குறைந்ததல்ல. இன்று பாண்டிய நாடு பறந்து விரிந்த பேரரசாக விளங்குவதற்கு தாங்கள்தானே காரணம். அதனால்தானே நம் புலவர் பெருமான் கரிகால் வளவரின் கண் முன்னாலேயே தங்கள் சிறப்புகளையும் அற்புதமாக பாடினார். பொருத்தமாக சொன்னீர்கள் அமைச்சரே. நட்புக்கரம் நீட்டி பாண்டிய மன்னரை அழைத்த கரிகாலர் தனது அவையில் பாண்டிய மன்னரை புகழ்ந்து பாடிய பாடலை கேட்டு அகமகிழ்ந்து போனார் அல்லவா? அது அவரது உயர்ந்த பண்புக்கு மேலும் ஒரு அடையாளம். புலவரே, தாங்கள் திடீரென்று புறப்பட்டு வந்ததற்கு ஏதேனும் காரணம் உண்டா? தங்களை காண்பதற்கு காரணம் வேண்டுமா மன்னா? சங்கம் வளர்த்த தமிழ் கூடலுக்கு வருவதற்கு என்னை போன்ற புலவர்களுக்கு எப்போதும் ஆர்வம் உண்டு. இருப்பினும் இப்போது நானாக வரவில்லை. சோழ மன்னர் அனுப்பிய செய்தியை சுமந்து வரும் தூதுவனாக வந்திருக்கிறேன். ஒரு புலவரையே தூது அனுப்பியிருக்கிறார் சோழ மன்னர் என்றால் அது மிகவும் முக்கியமான செய்தியாகத்தான் இருக்க வேண்டும். அதை பற்றி கூறுங்கள். செழியன் எழுதிய மடல் ஒன்று பாண்டிய படைத்தலைவன் மணிமாறனால் தங்களுக்கு அனுப்பப்பட்டதல்லவா? ஆம், அந்த மடல் இங்கு ஒரு புயலையே ஏற்படுத்திவிட்டது. தனிப்பட்ட முறையில் செழியன் மீது பொறாமை கொண்டிருப்பவர்கள் சிலருக்கு வெறும் வாயை மெல்வதற்கு பதிலாக அவல் கிடைத்தது போலாகிவிட்டது. அந்த மடல் விஷயத்தை என்னால் முழுமையாக நம்ப முடியவில்லை காரிக்கண்ணனாரே. ஆஹா, தாங்களும் சோழ மன்னரும் ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கும் போது இருவரும் ஒரே மாதிரியாக சிந்திக்கிறீர்கள் என்பதற்கு இதுவே ஆதாரம். கரிகால் வளவரும் இதையே தான் சொன்னார். அந்த மடலின் வாசகம் நம்பத்தகாதது. அதை பற்றி தாங்கள் கவலைப்பட தேவையில்லை என்பதை தெரிவிப்பதற்காகவே என்னை இங்கு அனுப்பி வைத்தார். அவர் சொன்னது சரிதான். எப்படி இருந்தாலும் இதன் காரணமாக இருங்கோவேள் அவசரப்பட்டு செழியனுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டான் என்பதால் இதுவும் ஒரு வகையில் நன்மைக்கே. இதற்காக தங்களையே அனுப்பி வைத்த சோழ மன்னருக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. இதற்காக மட்டும் என்னை அனுப்பவில்லை, மற்றும் ஒரு மங்களகரமான விஷயத்தை பேசுவதற்காகவும் என்னை அனுப்பி வைத்தார். சொல்லுங்கள் புலவர் பெருமானே, அதை கேட்க ஆவலோடு காத்திருக்கிறேன். நான் சொல்லப் போகும் விஷயம் மன்னர் இப்போது யோசிக்கவில்லை. தாங்கள் சோழ நாட்டிற்கு வந்திருக்கும் போதே அதை பற்றி யோசித்தார். தங்களிடம் அதை பற்றி பேசுவதற்காகவே தமது தேவியாருடன் தங்களை சந்திக்க வந்தார். ஆனால் அன்றைய நாள் தாங்கள் பாண்டிய நாட்டிற்கு புறப்பட வேண்டும் என்று தீர்மானித்திருந்த நாளாக போய்விட்டதால் அந்த நேரத்தில் அதை பற்றி பேச வேண்டாம் என்று அந்த பேச்சை விட்டுவிட்டார். அதனால்தான் இப்போது அதை பற்றி பேச என்னை அனுப்பி வைத்தார். ஆவலை அதிகமாக்கிக் கொண்டே போகிறீர்கள். சீக்கிரம் சொல்லுங்கள். சொல்கிறேன். அரசே, மாமன்னரின் மகள் மலர்கொடியை தாங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? என்ன இப்படி கேட்கிறீர்கள்? நாங்கள் அங்கு வந்தது முதல் அவள் அங்குதானே இருந்தாள். கரிகால் வளவரும் நானும் இணைந்து சென்ற எல்லா இடங்களுக்கும் அவள் உடன் வந்தாளே. பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் விளையாட்டு பெண் போல் தோன்றினாலும் ஆழ்ந்த கல்வி அறிவும் நுட்பமான புத்தி கூர்மையும் கொண்டவளாயிற்றே. தாங்கள்
மலர்கொடியை பற்றி இந்த அளவிற்கு சொல்வது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அவளை பாண்டிய இளவரசருக்கு மணம் செய்து தர வேண்டும் என்று சோழ மன்னரும் ராணியும் விரும்புகிறார்கள். இதை பற்றி தங்களிடம் பேசி தங்கள் கருத்தை அறிவதற்காகவே என்னை இங்கு அனுப்பி வைத்தார். மன்னவா, தாங்கள் ஏதோ சிந்திப்பது போல் தெரிகிறது. ஆம் புலவரே. தங்கள் கருத்தை கூற தயங்குவது போல் தெரிகிறது. அதுவும் சரிதான். அதற்கு காரணம் அவள் அரசரின் மகள் அல்ல, அவரின் வளர்ப்பு பெண் என்பதால் தானே? இல்லை புலவரே, இல்லை. மலர்கொடியை பற்றிய அனைத்து விவரங்களும் அரசருக்கு தெரியும். அவரது சகோதரிக்கு அரசரல்லாத ஒருவரை மணமுடித்து வைத்தவர் அவர்தான் என்பது தங்களுக்கு தெரிந்திருக்குமே. அதை பற்றி நன்கு அறிந்ததால்தான் நானும் தயக்கமின்றி பேச வந்தேன். புலவர் பெருமானே, மலர்கொடியை மருமகளாக ஏற்பதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அவள் அவருடைய வளர்ப்பு பெண் என்பதை நான் ஒரு பிரச்சனையாகவே கருதவில்லை. அப்படியே பார்த்தாலும் தன் மன்னரை காப்பாற்றுவதற்காக தன் உயிரையே தந்த ஒரு சேனாதிபதியின் மகள் அல்லவா? இளம் வழுதிக்கு மலர்கொடியை திருமணம் முடித்து வைப்பதால் இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட நட்பு நெருங்கிய உறவாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. வேறு என்ன? எனது நாட்டின் படைத்தலைவன் ஒருவன் சோழ நாட்டிலிருந்து கடத்தப்பட்டு எதிரிகளிடம் சிறைப்பட்டிருக்கும் நேரத்தில் திருமண பந்தத்தை பற்றி பேசுவது பொருத்தமாக இருக்குமா? மன்னருக்கு தன்னுடைய படைத்தலைவர்களை பற்றி எந்த கவலையும் இல்லை என்று நினைக்க மாட்டார்களா? தாங்கள் சொல்வதும் சரிதான். அதனால்தான் சொல்கிறேன். அதை பற்றி இளம் வழுதியிடம் பேசி அவன் கருத்தை தெரிந்து கொள்கிறோம். செழியன் விடுவிக்கப்பட்ட பிறகு நாங்களே வந்து முறைப்படி அவரது மகளை பெண் கேட்கிறோம் என்று சோழ மன்னரிடம் சொல்லுங்கள். நல்லது மன்னா, எனக்கு உத்தரவு தாருங்கள், புறப்படுகிறேன். அதற்குள் என்ன அவசரம் புலவரே? முதலில் உணவருந்துங்கள், அதற்கு பிறகு சற்று ஓய்வெடுத்துக் கொண்டு நிதானமாக போகலாமே. அப்படியே ஆகட்டும் மன்னா. அமைச்சரே, மன்னா, அழைத்துச் செல்லுங்கள். வாருங்கள். வருகிறேன் மன்னா. நல்லது. யாரையோ தேடுவது போல் தெரிகிறது. நீயும் யாரையோ தேடி வந்தது போல் தெரிகிறது. தேடுபவருக்கு நான் யாருக்காக காத்திருக்கிறேன் என்று புரியும். காத்திருப்பவருக்கு நான் யாரை தேடுகிறேன் என்று புரியும். அன்று கோவிலில் சந்தித்து பேசிய போது நீ உன் பெயரை சொல்லவில்லை. இப்படி எத்தனை நாட்களுக்குத்தான் உன்னை பெண்ணே பெண்ணே என்று அழைப்பது? உன் உண்மையான பெயர்தான் என்ன? முதலில் அதை சொல். உங்களை சந்திப்பதற்கு முன்னால் எனக்கு எந்த பெயர் வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். இப்போது நீங்களே ஒரு பெயர் சூட்டுங்கள். அது நம் இருவருக்கு மட்டுமே தெரிந்த பெயராக இருக்கட்டும். அதுவும் நல்ல யோசனைதான். இப்பொழுதே ஒரு பெயரை சூட்டுகிறேன். கயல்விழி. கயல்விழி. எதனால் இந்த பெயரை தேர்ந்தெடுத்தீர்கள்? உன் கண்கள் கயல் எனும் மீன் போல் இருப்பதா? அத்தோடு இன்னொரு காரணம் உண்டு என்பதும் எனக்கு தெரியும். எங்கே சொல் பார்ப்போம். பாண்டிய நாட்டின் கொடியே மீன் கொடி. அங்கு வந்து வாழப் போகிறவளுக்கு
அதற்கேற்ற பெயர் இருப்பது பொருத்தம்தானே? பொருத்தம்தான். என்ன இது? இது நம் காதலின் அடையாளம். கயல்விழி, பாண்டிய நாட்டின் தனிப்பெருமையே இந்த கொற்கை முத்துக்கள் தான். இந்த புகழ் தமிழகத்தை கடந்து ரோமாபுரி, சீனம் முதலான நாடுகளிலும் பரவி இருக்கிறது. இதை உன் கழுத்தில் அணிந்து கொள்வதன் மூலம் நீயும் பாண்டிய நாட்டை சேர்ந்தவளாகி விடுகிறாய். இது வெறும் முத்து மாலை அல்ல, தாங்கள் எனக்கு அணிவித்த மாங்கல்யமாகவே கருதுகிறேன். ஐயோ, அப்படியானால் நீ இதை கழட்டி வைக்கவே முடியாதே. இவ்வளவு விலை உயர்ந்த முத்து மாலை உனக்கு எப்படி கிடைத்தது என்று உன் இளவரசியார் கேட்டால் நீ என்ன பதில் சொல்வாய்? இது மற்றவர்கள் பார்ப்பதற்காக அல்ல, தனிமையில் நான் மட்டும் கழுத்தில் அணிந்து மகிழ்ந்து கொள்வதற்காக. இதை யார் கண்ணிலும் படாமல் பத்திரமாக பார்த்துக் கொள்வேன். மணிமாறா, நீ இங்குதான் இருக்கிறாயா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறேன். இப்போதுதான் இங்கு வந்தேன். ஓ, இப்போதெல்லாம் நீ அடிக்கடி இங்கு வருகிறாயே, ஏதேனும் காரணம் உண்டா? சொல் மணிமாறா. எல்லாம் அந்த பணிப்பெண்ணை தேடித்தான். ஓ, இன்னும் அந்த பணிப்பெண் உன் கண்ணில் படவில்லையா? இல்லை. சரி, பணிப்பெண் என்கிறாயே, அவள் பெயர் என்னவென்று தெரிந்து கொண்டாயா? தெரிந்து கொண்டேன். அவள் பெயர் கயல்விழி. கயல்விழியா? அந்த பெயரில் இங்கு எந்த பணிப்பெண்ணும் இல்லையே. என்ன கிள்ளிவளவா, உங்கள் அரண்மனையில் நூற்றுக்கணக்கான பணிப்பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருடைய பெயரையும் நீ தெரிந்து வைத்திருக்க முடியுமா என்ன? இங்கிருக்கும் பணிப்பெண்களில் கயல்விழி என்றொரு பெண் இருக்கலாம் அல்லவா? அது உனக்கு தெரிந்திருக்காது. உரிய நேரம் வரும்போது நானே அவளை உன்னிடம் அழைத்து வருகிறேன். சரி, வா போகலாம். அண்ணி, வா தாமரை. தாங்கள் இந்த ஆடையை எடுத்து பார்த்து எதையோ நினைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தங்களை இந்த நிலையில் கண்டு பல வருடங்கள் ஆகிறது.
அப்படியா சொல்கிறாய்? என்னிடம் ஏதேனும் மாற்றம் தெரிகிறதா என்ன? ஆமாம் அண்ணி. ஆச்சரியமாக இருக்கிறதே. எப்போதிலிருந்து? தங்கள் தம்பியின் பிறந்த நாளை கொண்டாடினீர்களே, அன்றிலிருந்துதான் இந்த மாற்றம் தெரிகிறது. என்ன யோசிக்கிறீர்கள் அண்ணி? நீ சொல்வது போல்தான் இருக்க வேண்டும். என் தம்பியின் பிறந்த நாளைக்கு பிறகு என் மனதிற்குள் ஏதோ ஒரு புது மகிழ்ச்சி தோன்றி இருக்கிறது. அதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா அண்ணி? இருக்கிறது தாமரை. இப்படி வந்து உட்கார், சொல்கிறேன். நான் என் தம்பியை எப்போது பிரிந்தேன், எந்த நிலையில் பிரிந்தேன் என்பதெல்லாம் உனக்கு தெரியும் அல்லவா? தெரியும் அண்ணி. அதை பற்றி தாங்கள் சொல்லி இருக்கிறீர்களே. அவனை பிரிந்த பிறகு அவனது பிறந்த நாளை கொண்டாடுவதை என் வாழ்க்கையில் வழக்கமாக்கிக் கொண்டேன். அரண்மனையில் அதை நீங்கள் விமர்சையாக கொண்டாடும் போது நானும் உடன் இருந்திருக்கிறேனே. இந்த ஆண்டு நாம் இங்கு இருக்கும் நிலையில் மன்னர் அதற்கு அனுமதி தருவாரோ மாட்டாரோ என்று தயங்கினேன். எப்படியோ அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அதிலும் இந்த மாளிகையில் பணிபுரிபவர்களுக்கு மட்டுமல்ல, சிறைச்சாலையில் உள்ளவர்களுக்கும் இனிப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி அதையும் செய்து விட்டீர்களே. அதில்தான் என் மனம் இவ்வளவு பரவசம் அடைகிறது. என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அன்று இங்கு வந்த பாண்டிய நாட்டு படைத்தலைவன், அவனது பெயர் என்ன? செழியன். என் தம்பி வளர்ந்த நிலையில் இன்று இங்கு வந்தால் அவனைப் போல்தான் இருப்பான். எனக்கு அவனை பார்த்தபோது என் தம்பியை பார்த்தது போன்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. என்ன காரணத்தாலோ என் மனதில் அவன் நினைவே நிலை பெற்றிருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறதே. அன்று அவன் மிகவும் மோசமான நிலையில் ஆடை அணிந்திருந்தான். அது என் மனதை உறுத்திக் கொண்டே இருந்தது. அதனால்தான் இந்த ஆடைகளை வாங்கி வரச் செய்தேன். இதை நீதான் எடுத்துச் சென்று நான் கொடுத்தேன் என்று அவனிடம் கொடுக்க வேண்டும். என்ன, நானா? உன்னை தவிர என் பொருட்டு இதை பொறுப்பாக வேறு யாரால் செய்ய முடியும்? அதில் சங்கடம் இருக்கிறது அண்ணி. என்ன சங்கடம்? பாண்டிய மன்னர் அந்த செழியனிடம் என் ஓவியத்தை காண்பித்து என்னை மனம் புரிந்து கொள்ள சம்மதம் கேட்டாராம். என்ன சொல்கிறாய்? அது உண்மைதான் என்று அண்ணனை உறுதிப்படுத்தினார். அதை பயன்படுத்திதான் செழியனிடம் ஒரு மடல் எழுதி வாங்கி பாண்டியர் படை இங்கு வருவதை தடுத்தார். இவ்வளவு நடந்திருக்கிறதா? எனக்கு எதுவுமே தெரியாதே. அப்படியே இருந்தாலும் அவற்றுக்கும் இதை நீ கொண்டு போய் கொடுப்பதற்கும் என்ன சம்பந்தம்? அங்கு செல்ல எனக்கு தயக்கமாக இருக்கிறது அண்ணி. ஏன் தயங்க வேண்டும்? அவன் உன்னை ஏதேனும் செய்து விடுவான் என்று நினைக்கிறாயா? இல்லை இல்லை, அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. பிறகென்ன? அவர் என்னை பார்த்தால் உணர்ச்சி வசப்படுகிறார். நீ எதற்காக இந்த குடும்பத்தில் வந்து பிறந்தாய் என்று கூச்சலிடுகிறார்.